நேயர்களுக்கு வணக்கம். 1980 இருந்து 2021 8 தேர்தல் இந்த தொகுதியில நடந்திருக்கு. ஒரே ஒரு தொகுதியை மட்டும் தவிர்த்துட்டு மத்த எல்லா தொகுதியிலும் அதிமுக தாங்க இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க. 2016, 21 தொடர்ச்சியா அதிமுக இந்த தொகுதியை தான் வசம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த தொகுதியை பாஜகவுக்கு வாரி கொடுத்திருக்காங்க. இதனால அங்க இருக்கிற சீனியர் பயங்கர அப்செட்ல இருக்கிறாரா. எந்த தொகுதி எந்த சீனியர் அப்செட்ல இருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம். சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. அவினாசி தொகுதி 1984 இந்த தொகுதிக்கு தேர்தல் நடக்குது. அதுல இருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 தேர்தல்ல ஒரே ஒருத்தர் 1996 தேர்தலை மட்டும் தோத்துருக்காங்க. மத்த எல்லா தொகுதியிலும் அதிமுக தான் அடிச்சுட்டு வந்திருக்கு. அதிமுகவின் கோட்டை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்ணை மூடிட்டுன்னு இவர் தான் அதிமுக வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரை கொண்டு போய் அங்க நிப்பாட்டினாலும் மக்கள் எல்லாருமே டைரக்டா ரெட்டலைக்கு தான் போவாங்க அப்படின்றதுதான் அவினாசி அதிமுகவின் கோட்டை அப்படின்னு பேசப்பட்டது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா 2016, 2021 தொடர்ந்து தனபால், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் தனபால் அவர்கள் தான் தொடர்ச்சியா என்ன பண்ணிருக்காரு, அந்த தேர்தலில் நின்று அவரு ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த தேர்தலையும் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. ஆனா இந்த தடவை பாஜகவுக்கு அந்த தொகுதியை வாரி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் பாஜகவுக்கும் பாமகவுக்கும் அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளுக்கு என்ன பண்றாரு, பிரித்து கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதிமுகவிலே எழும்புதுங்க. நீங்க அவினாசி தொகுதி ஏன் பாஜக வசம் போயிருச்சு அப்படின்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதுதான் அவினாசி தொகுதி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதுல எல் முருகன் என்ன பண்ணாரு, போட்டிட்டு தோத்தாலும் அவினாசி தொகுதியில மட்டும் நம்மளுக்கு கணிசமான வாக்குகள் வந்தது, நல்ல வாக்குகள் நம்மளுக்கு வந்தது அப்படின்னு எண்ணிதான் இந்த தடவை அந்த தேர்தலை குறி வச்சு பாஜக காய்களை நகர்த்தினபடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிட்டாங்க, பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஏன் ஒதுக்குனாரு, எதுக்கு ஒதுக்குனாருன்னா பாஜக கிட்ட ஒரு நல்ல இணக்கம் இருக்கணும், ஒரு நல்ல பேர் இருக்கணும் அப்படின்னு ஒதுக்கப்பட்டாலும் இங்க அதிமுக கொங்கு பெல்ட் இழந்துட்டு வராங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நீங்க கொங்கு பெல்ட் எடுத்துட்டாலே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு. இப்ப பாஜக வசம் இங்க கொங்கு பெல்ட் போக போகுது அப்படின்றதுதான் ஒரு பேச்சு பொருளா இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொங்கு பெல்ட்ல சில தொகுதிகளை, அதுவும் குறிப்பா ஜெயிக்கிற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கிறாரு அப்படின்னு இங்க பேசப்படுது. சோ அந்த விஷயத்துலதான் அவினாசி தொகுதியும் கன்ஃபார்மா அதிமுக ஜெயிக்கிற தொகுதி, அங்க அதிமுக நின்னா இப்ப கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. அது நீங்க தனபாலுக்கு கொடுக்கலனோட பரவாயில்லங்க, இளைஞர்களுக்கு மத்தவங்களுக்கு யாருன்னா கூட நீங்க அதிமுக வேட்பாளரை நிப்பாட்டி இருக்கலாமே அப்படின்னு தான் அவினாசி மாவட்ட அதிமுகவினர் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. இங்க பாஜகவுக்கு நீங்க விட்டு கொடுத்தது ரொம்ப தவறு அப்படின்னு தான் பல விஷயங்கள் இங்க சொல்லப்படுது. ஏன்னா எல் முருகன் அவர்கள் இப்போ இணையமைச்சரா இருக்கிறாரு. அவரு அவினாசி தொகுதியில நின்று நம்ம ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு காய் நகர்த்தினபடியே அவருக்கு அவினாசி தொகுதி கொடுக்கப்பட்டது. இதனால் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் தனபால் அவர்கள் ரொம்ப அப்செட்ல இருக்கிறாராம். ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, சீட்டு கொடுப்பாங்க, நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, உடல்நிலை கருதி அவருக்கு உடல்நிலை சரியில்லை, வயதாவும் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் தேர்தல் நிக்க முடியுமா அப்படின்னாலும் தான் கை காட்டுறவங்களுக்கு அங்க சீட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவினாசி தொகுதி தனி தொகுதின்றதுனால அவங்களுக்கு கை காட்டுறது யாருன்னா ஒருத்தர் நின்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனபால் அவர்கள் என்ன பண்ணாரு, சில ஸ்கெட்சுகளை போட்டு வச்சிருந்தாராம், சில ஆதரவாளர்களை கை காட்டுறதுக்கு இருந்தாராம். ஆனா அங்க அவினாசி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு ஒதுக்குனதுதான் இப்ப பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எப்படி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணார் பாத்தீங்களா? 40 தொகுதி கட்டாங்க, 50 தொகுதி கட்டாங்க, ஆனா 27 தொகுதி தான் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு ராஜதந்திரம் இல்ல? ஜெயலலிதாவை விட இவரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, உண்மையிலேயே அந்த 27 தொகுதி கொடுத்தாங்களே, இந்த 27 தொகுதியும் பாஜக அதிமுக கிட்ட இருந்து பறிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 27 தொகுதி எண்ணிக்கை அவ்வளவுதான். ஆனா எந்தெந்த தொகுதின்றது இருக்குல்ல, இந்த தொகுதி பாஜக வாங்கி இருக்கிற தொகுதி எல்லாமே அதிமுக நின்னா கன்ஃபார்மா ஜெயிக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா அந்த தொகுதி எல்லாம் அதிமுக விட்டு கொடுத்திருக்கு. நீங்க எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டீங்க, ஆனா தொகுதியை வாரி கொடுத்துட்டீங்க அப்படின்றதுதான் இப்போ அதிமுகவினுடைய குமுறலா இருக்கு. இதுல ராஜதந்திரமோ ஆளுமைகளோ இல்ல, இளிச்சவாயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே
குமிரிட்டு இருக்காங்க. இப்படி பாஜக கேட்கிற தொகுதி எல்லாமே நீங்க வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தீங்க. அதிமுக என்னைக்கு ஜெயிச்சு எம்எல்ஏவை உள்ள போனோம். இப்போ அவினாசில கன்ஃபார்மா அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் பாஜக கிட்ட கொடுத்தீங்கன்னா பாஜகவுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? இப்ப அந்த தொகுதியில தோத்து தானே போவீங்க. ஈஸியா டிஎம்கே அடிச்சிட்டு போயிடுமே. எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவினாசி தொகுதியை அதிமுகவுக்கு ஒதுக்கல. சோ முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் தனபாலருடைய மகன் டிவிகேல போய் இணைஞ்சதுனால அந்த தொகுதியில அவர் நிப்பாரு. சோ இங்க போட்டி கொஞ்சம் அதிமுகவுக்கு இல்ல பாஜகவுக்கு பெரும் இழப்பு வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தனபாலுக்கு நீங்க சீட்டு கொடுக்கல. அப்போ அவங்க மகன் அங்க நிக்கும் பொழுது தனபால் அவர்கள் யாருக்கு வேலை செய்வாரு? அவருடைய ஆதரவாளர்கள் யாருக்கு வேலை செய்வாங்க? தெரிஞ்சு நீங்க என்ன பண்றீங்க? ஜெயிக்கிற தொகுதி நல்லாவே தெரியும். தெரிஞ்சு நீங்க எதுக்கு பாஜக விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு இருக்குல்ல. இங்க பாஜக கொஞ்சம் கொஞ்சமா மேற்கு மண்டலத்தை கொங்கு பெல்ட்ல ஆதிக்கம் செலுத்த பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி உதவியோட. ஏன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு பெல்ட்ல செல்வாக்கு சரியுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த செல்வாக்க திரும்ப தக்க வைத்துக்கிறது நீங்க பாக்கணும்ல. சோ அதனால ஜெயிக்கிற தொகுதியில இப்படி விட்டு கொடுத்துட்டு இருந்தா அப்ப நம்ம என்னைக்கு ஜெயிக்கிறது? நம்ம என்னைக்கு ஆளுமை மிக்க வருது? இப்ப எடப்பாடி பழனிசாமி மேல ஏறி வந்துதான் கொங்கு பெல்ட் என்ன பண்றாங்க? பாஜக கைப்பற்றி இருக்காங்க. நீங்க கோயம்புத்தூர் வடக்கா இருக்கட்டும், ராசிபுரமா இருக்கட்டும், அவினாசியா இருக்கட்டும், இன்னும் பல தொகுதிகள், எல்லா தொகுதிகளுமே கொங்கு பெல்ட்ல இருக்கிற எல்லா தொகுதியுமே பாஜக எடப்பாடி பழனிசாமி மூலமா தாம் வசம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குறாங்க. திரும்பவும் கொங்கு பெல்ட் அதிமுகவின் கோட்டையா மாறக்கூடாதா? அதுக்கு சரிங்க, ஒருவேளை இழுப்பறி தொகுதியில நின்னா தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தா கூட பரவாயில்ல. ஜெயிக்கிற தொகுதி நீங்க கையில இருக்கிற தொகுதி தீ கொடுக்குறீங்களே அப்படின்னு தான் அதிமுகவினர் ரொம்ப அப்செட்ல இருக்கிறதாகவும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் தனபால் ஐயாவும் அப்செட்ல இருக்கிறாரு. சோ இதனால தனபால் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கி டிவிகேல போயிட்டு இணைய போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஆல்ரெடி அவங்க பையன் என்ன பண்ணிட்டாரு? டிவிகேல போய் இணைஞ்சிட்டாரு. ஏன்னா என் அப்பாவுக்கு சரியா மரியாதை இல்ல, எங்க அப்பா எவ்வளவு கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்க வைத்தாருன்னா எங்க அப்பா நினைச்சிருந்தா அந்த ஆட்சியை முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா எங்க அப்பா அப்படி நினைக்கல. கட்சிக்காக உண்மை விசுவாசியா இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் நடந்தது, உடல்நல குறைவு இருந்தது. யாருமே எட்டி பார்க்கல. ஜாதி வேறுபாடு பாக்குறாங்க. அதிமுக அப்படின்றது ஜாதி கட்சியா மாறிடுச்சு. அம்மா இருக்கும்போது அப்படி இல்ல, ஆனா எடப்பாடி பழனிசாமி வரும்போது அப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை தனபாலுடைய மகன் முன்வைத்தாரு. சோ அதனுடைய விரக்தியின் காரணமா தான் நான் டிவிகேல போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப டிவிகேல அவர் வேட்பாளரா நிக்க போறதா ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. எல் முருகனை எதிர்த்து தனபாலுடைய மகன் அங்க வந்து என்ன பண்றாரு? எதிர்த்து நிக்கிறாரு. சோ இப்ப தனபால் அவர்களும் முழுக்க அதிமுகவுக்கு இந்த சீட் ஒதுக்கப்படுவாங்க. ஏன்னா தனபால் அவர்கள் ஒரு சில லிஸ்ட் வச்சிருந்தாரு. நமக்கு தான் உடம்பு சரியில்லை, வயது மூப்பாயிருச்சு, சோ தனக்கு அடுத்தது யாருக்குன்னா சீட்டு கொடுக்கலாம், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாராம். ஆனா எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம அந்த தொகுதியை அலேக்கா என்ன பண்ணிட்டாரு? பாஜக கிட்ட கொடுத்துட்டாரு. இதனால ரொம்ப அப்செட்ல இருக்கிறாரா தனபால் அவர்கள். சோ அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்க போறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கணும், அந்த தொகுதியில எப்படி பாஜக ஜெயிச்சிடலாம் அப்படி பாத்திரலாம் வாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தனபால் அவர்களும் இப்ப போர்க்கொடி தூக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அவருடைய ஆதரவாளர்கள் ரொம்ப அப்செட்ல இருக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலானோர் எல் முருகன் அவர்களுக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சாரார் என்ன பண்ணிருக்காங்க? போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. சோ எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்ச பல தொகுதிகள் என்ன பண்ணிருக்காரு? கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்திருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமியோட ராஜதந்திரமோ ஆளுமைக்கும் இல்ல. அவரு நல்லா ஏமாத்துறாங்க. அவரும் ஒரு சில சுயநலத்துக்காக இந்த மாதிரி விட்டு கொடுக்கிறாரு. சோ இவருடைய சுயநலத்துக்காக விட்டு கொடுக்கலாம். ஆனா இந்த தொகுதியில நாங்க ஜெயிச்சிருவோம், நின்னு ஜெயிச்சிருவோம் சொல்லிட்டு நாங்க கனவு கண்டுட்டு இருக்கோமே, இத்தனை நாட்கள நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமே, அதை யாரும் பார்க்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு வலியும் வேதனையும் உள்ளுக்குள்ள இருக்கிற அதிமுக காரங்களுக்கு என்ன பண்ணுது? வெடிச்சிருக்கு. சோ இதன் விளைவா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிற தொகுதியில இப்படியே அதிமுக விட்டு கொடுத்ததா, அந்த தொகுதியில நாங்க இறங்கி வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னும் இங்க பேசப்படுது. பெரம்பூர் தொகுதி ஈஸியா ஜெயிக்க வேண்டிய தொகுதி, அதுவும் என்ன பண்ணிட்டாரு? பாமக தூக்கி கொடுத்துட்டாரு. சோ அதே போல அவினாசி தொகுதி ஜெயிக்க வேண்டிய தொகுதி, இந்த தொகுதி என்ன பண்ணிட்டாரு? பாஜக கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க? குமுறல் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு? ஒருவேளை அவினாசி தொகுதியில எல் முருகன் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போறாரா? இல்ல சோ டிவிகே சார்பா தனபால் மகன் ஜெயிச்சு உள்ள போறாரா? இல்ல இவங்களை எல்லாரையும் ஓவர்டேக் பண்ற மாதிரி திமுக அடிச்சு உள்ள வரப்போதா அப்படின்னு. ஏன்னா இப்ப அங்க பாஜக கொடுத்துட்டாங்க, அந்த தொகுதி வீக் ஆயிருச்சு. சோ அதனால
டிஎம்கேக்கு தான் ஈஸியா என்ன பண்ணிருக்கு அந்த தொகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி என்ன சொல்லிட்டாரு, மேற்கு மண்டலம் முழுசும் நான் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொண்டு போய் பரிசா கொடுக்க போறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியே இதுக்கு என்ன பண்றாரு, நல்ல வழி வகுக்கிறாருப்பா. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிடலாம், இந்த தொகுதி எல்லாம் மேற்கு மண்டல தொகுதி எல்லாமே அலேக்கா திமுக கிட்ட அவரே கொடுத்துடலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் தெரிவிச்சுடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்கள் ராஜதந்திரமா பண்ணிட்டேன், ஆளுமை மிக்கமா பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிக்கினாலும் ஒரு சில தொகுதியில ஜெயிக்க வேண்டிய தொகுதிகளை அவர் என்ன பண்றாரு, வாரி கொடுக்கிறாரு, தெரிஞ்சே வாரி கொடுக்கிறாரு அப்படின்றதுதான் இங்க பேசப்படுது. அதிமுகவினர் எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.